அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். அசிரீதியாக சில வாக்கு எப்பயாவது விழும். எப்பயுமே என் சேனல் பார்க்கக்கூடியவர்களுக்கு நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் விருப்பப்பட்டு இந்த சேனலை பார்க்குறீங்களோ, விருப்பப்படாமல் பார்க்குறீங்களோ, யதார்த்தமாக பார்க்குறீங்களோ வேறு. ஆனால் பார்க்குற இந்த நேரம் கொடுக்குற வாக்கு அசிரீதி வாக்கு. ஏதோ ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை ஆண்டவன் முன்கூட்டி உங்களுக்கு பிளானிங்கில் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதை நீங்கள் நம்பணும். இதை உதாசீனப்படுத்திடக்கூடாது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த ஒரு கருத்துக்களையும் உதாசீனப்படுத்திடாதீங்க, எந்த ஒரு மனுஷனையும் உதாசீனப்படுத்திடாதீங்க. எல்லா இடத்துக்கும் இப்போ போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மகரத்திற்கு ஒரு வீட்டு ஃபங்க்ஷனாக போக வேண்டிய கட்டாயம், ஒரு நபரை சந்திக்கிறதா கண்டிப்பாக சந்திக்கிறது. இப்போ அவாய்டே பண்ண முடியாது. அவாய்ட் பண்ணால் நமக்கு பிரச்சனை ஏற்படும். நல்லா தெரிஞ்சுங்க. அட்வைஸ் பண்ணாலும் பிரச்சனை ஏற்படும், அவாய்ட் பண்ணாலும் பிரச்சனை ஏற்படும். சிரிச்ச முகத்தோடு இருக்க வேண்டிய நேரம் மகர ராசிக்கு. இந்த மகர ராசி உங்கள் சிரிப்பினால் பல சிறப்புகளை பெற போகிறீங்க. உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. மனசில் மாற்றம், குடும்பத்தில் மாற்றம்,
எதிர்பார்த்த நல்ல தகவல்கள், கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள், பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள், எதிர்கால முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயோ சொன்ன ஒரு வார்த்தை இப்போ பலிக்கக்கூடிய நேரத்தெல்லாம் கண்கூட பார்க்க போகிறீங்க, காதால் கேட்க போகிறீங்க. அப்போ நல்ல மாற்றத்துக்குள்ளே வரீங்க. இந்த நேரத்துக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று விஷயந்தான், சிரிச்ச முகம் நமக்கு இப்போ தேவை. கோபத்தை காட்டவே வேண்டாம், ரொம்ப பேசவும் வேண்டாம். மௌனம் சிறந்த மொழி. மௌனம் மனசாட்சிக்கு பிடித்த மொழி. உங்களுக்கு எப்பவுமே இப்போ நான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சக்கரை பொங்கல்னா பிடிக்கும். சக்கரை பொங்கல் அடிக்கடி செஞ்சு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க. சுகர் இருந்தால் டீஸ்பூன் சாப்பிடுங்க, சுகர் இல்லைன்னா நிறைய சாப்பிடுங்க. சக்கரை பொங்கல் அடிக்கடி உங்கள் வீட்டில் இப்போ இந்த காலகட்டம் நிவேதியம் பண்ணுங்க, ஏப்ரல் மாதம் வரைக்கும். சுக்கிர பகவானுக்கு சக்கரை பிடிக்கும், சுக்கிரனுக்கு சக்கரை பிடிக்கும், சக்கரைக்கு சுக்கிரனை பிடிக்கும், அவ்வளோதான். அப்போ என்ன இனிப்பான சம்பவங்கள்லாம் கிடைக்க போகுது. இப்போ இனிப்பான விஷயத்தை பற்றியே யோசிக்கணும், லௌகீகமான விஷயத்தை பற்றி யோசிக்கணும், குடும்பத்தோடு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தை வெறுக்கக்கூடாது. சில பேர் நம்மளை வெறுத்து போகிறாங்கன்னா அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. அப்போ புதுசாக ஒரு வருகை இருக்குன்னு அர்த்தம். ஆன்மீக பற்று அதிகரிக்கும், பணத்தை பற்றி திங்கிங் அதிகமாகும், பணத்தை நேசிக்கக்கூடிய காலம், பணப்பெட்டி நிறையும். பிஸ்னஸில் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தெரியும், அது கிடையாது. பிஸ்னஸில் வர வேண்டிய பணம் வந்துடும், பிஸ்னஸோட ரன்னிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வர வேண்டிய பணத்தை நம்ம கல்லாக கட்டிப்பிடலாம், கவலைப்படாதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் சிரித்த முகம் அவசியம் தேவை. கோபமே வேண்டாம், வருத்தமே வேண்டாம், வருத்தம் கூட வேண்டாம். ஏன்னா நம்ம சில இடங்களில் வருத்தப்படும் போது அதுவே ஆண்டவன் அப்படியே ஆகட்டும்ட்டு போயிடுறான். அதனால் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது, பெரிய மனுஷங்களை சந்திக்கும்போது, குருமார்களை சந்திக்கும்போது பிளெஸ்ஸிங் நிறையா வாங்கிக்குங்க. வயசில் சின்னவங்களாக இருக்காங்க, சாமி எனக்கு பிளெஸ்ஸிங் வாங்க முடியலன்னா அவங்கள்ட்ட நெருக்கமாக பேசி பழகிக்குங்க. அவங்கள்ட்ட ஒரு நல்ல வார்த்தையை வாங்குங்க. இதெல்லாம் ஒரு வைப்பு மாதிரி, அதாவது ஃபிக்ஸடில் போடுற மாதிரி நல்ல வார்த்தையை வாங்கி வச்சுக்க. என்னை பார்த்து ஒருத்தர் பார்ப்பார், என்னை எப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னுவார். நல்லா இருப்பீங்க சார், நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும் அப்படின்னுவேன். அவர் போயிடுவார். எனக்கு ரொம்ப நாளாக புரியல எதுக்கு இவர் இந்த வார்த்தையை கேட்குறாருன்னு. அப்போ தான் தெரிஞ்சுது, அவருக்கு எப்பெல்லாம் சிரமம் வருதோ என் வார்த்தை அவருக்கு அங்கே போய் அப்போ சேர்ந்துருக்கு. நான் சொன்னது முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனால் இது ஃபிக்ஸடில் போய் சேர்ந்துருக்கு. அவர் சொல்லுவார், உங்கள்கிட்ட வார்த்தை கேட்டது தான் சார் எனக்கு கெட்டது வந்தாலும் நல்லதாக மாறிடுது. ஆனால் கெட்டது வந்தது, ஆனால் நல்லதாக மாறிட்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்த வார்த்தை அப்போ வேலை செஞ்சுருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, என்ன இவர் எப்போ பார்த்தாலும் நல்லது நடக்கும், நல்லது எங்கே நடக்குது நல்லது அப்படின்வாங்க. அப்போ நான் சொன்ன வார்த்தை உடனே அவுட் ஆகிடும், வெளில போயிடும். நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதான் என்னுடைய தாரக மந்திரம், நல்லதே நடக்கும், இதான் தாரக மந்திரம். அப்போ என்ன, அதை ஃபிக்ஸடில் போட்டு வச்சுக்கும். அது எப்போ தேவையோ அது உனக்கு வந்து சேரும். இது அந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ இதை தான் செய்யணும். அப்போ நிறைய பேர்கிட்ட நல்லதை பற்றி யோசிங்க, நல்லது பேசுங்க. இந்த காலகட்டம் மகரத்தை உயர்த்தக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் சிவனோடு நெருக்கம் அதிகமாகக்கூடிய நேரம். சிவன் மீது அதிகமான பாசம், சிவன் மீது நம்பிக்கை, சிவனோடு தொடர்பு. ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு நம்ம போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகள் மீது ரொம்ப அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். சில பெண்கள் மீது நட்பு வைக்கக்கூடிய நேரம். பெண் அன்பு கிடைக்கும் ஆண்களுக்கு, பெண்களுக்கும் பெண் அன்பு கிடைக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கனாலும் ஒரு லேடி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நான் உனக்கு உதவி பண்ணுறேன், எந்த உதவி இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு அற்புதமான தருணத்தை மகர ராசி பெற போகிறீங்க. மகர ராசிக்காரர்களோட உயர்ந்த உள்ளத்திற்கு நல்ல நேரம், சௌகரியங்கள் உயரப்போகுது, வாகன யோகங்கள் கிடைக்கப் போகுது. இந்த சுக்கிரன் பல விஷயங்களை சுழற்சி முறையில் கொடுக்க போகிறார். சுழற்சி முறைனா நீங்கள் முன்னாடி எதிர்பார்த்ததெல்லாம் இப்போ கிடைக்க போகுது, இன்றைக்கி எதிர்பார்க்குறதெல்லாம் நாளைக்கு கிடைக்க போகுது. ஸோ ஏப்ரலுக்குள்ளே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லை பார்க்க போகிறீங்க. சில மனுஷங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. சில மனுஷங்களை உதாசீனப்படுத்திட வேண்டாம், ஓரங்கட்ட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் அவனை உத்து கவனிக்கிற பழக்கத்தையும் வச்சுக்குங்க. ஏன்னா சில மனுஷங்களால் நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு மனுஷனுடைய
எண்ணம் நம்மளை மாற்றும். அதனால் அவங்கள உத்து பார்த்துக்குங்க. சிரிச்ச முகத்தை விட்டுடாதீங்க. சிறப்பாக இருப்பீங்க. நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.